ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஃபெமினைன் சந்தியா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மார்க்கெட்ல இருக்கிற XY பிராண்ட் லீடிங் பிராண்டுன்னு சொல்ற நாப்கினும், ஆர்கானிக்னு சொல்ற ஹெர்பல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ண நாப்கினும், நம்ம ஃபெமினைன் நாப்கின் இதோட அப்சார்ப்ஷன் தான் நம்ம செக் பண்ண போறோம். அடுத்த XY பிராண்ட் நாப்கின் காட்டன்னு சொல்ற நாப்கின். இதுலயும் நம்ம 100 ml வாட்டர் விட போறோம். பாருங்க எப்படி அப்சார்ப் பண்ணுதுன்னு. தேர்ட் நாப்கின் மார்க்கெட்ல இருக்கிற XY பிராண்ட் 100 ml வாட்டர் விடுறோம். இப்போ நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ல செஞ்ச நாப்கின் அப்படிங்கிறதுலையும் நம்ம வந்து 100 ml தண்ணி விடுறோங்க. இதில் வந்து ஹெர்பலால் தயாரிக்கப்பட்டது, 100% பயோடிகிரேடபிள், காட்டன், மக்கும் தன்மை உள்ள நாப்கின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து இப்போ டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டோம். அதுலேயும் தண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஃபெமினைன் சானிடரி நாப்கின்லேயும் அதே 100 ml விடுறாங்க. ஃபைவ் டெக்னாலஜியோட ஆர்கானிக் நாப்கின், தூக்கி போட்டால் மக்கி போயிடும். FDA சர்டிஃபிகேட், CE சர்டிஃபிகேட் எல்லாத்தோடய இருக்கிற நாப்கின்ங்க. இதுலேயும் நம்ம 100 ml விட்டுருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற 5 ஒரு பிராண்டாக நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு XY நாப்கின்ல ஃபுல்லாக நம்ம விட்ட 100 ml வெளியில் நிற்கிது. ஃபஸ்ட்டு லேயர் பாருங்கள், ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு. ஃபஸ்ட்டு லேயர். செகண்ட் ஒன் பர்ஃப்யூம் லேயர். இது வந்து பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல்லு, கொஞ்சம் ரீசைக்கிள் காட்டன். இது வந்து லாஸ்ட் லேயர். கம்மு பாருங்க எவ்வளோ வந்து இருக்கு பாருங்க. இதை இழுத்தா இப்படி தான் வரும். இதை வந்து பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணியிருக்கும் போது நம்ம பீரியட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாருங்கள். இது அடுத்த பிராண்ட் நாப்கின்ங்க. ஃபஸ்ட் லேயர் இதுவுமே காட்டன்னு சொன்ன நாப்கின் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளாஸ்டிக்கு. செகண்ட் ஒன் ரீசைக்கிள் காட்டன் வித் பர்ஃப்யூம் லேயர். தேர்டு சிலிக்கான் ஜெல்லு. கடைசி லேயர் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். பிரிச்சா எப்படி வருது பாருங்கள். இது பாருங்க, பார்க்க வந்து தண்ணி இல்லாத மாதிரி இருக்குங்களா? பாருங்க, மேலே வந்து நைலான் துணி மாதிரி பார்க்கும்போதே தெரியும். நைலான் துணி போட்டிருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரியே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரீசைக்கிள் காட்டன் வித் பர்ஃப்யூம் லேயர். உள்ள சிலிக்கான் ஜெல், பெட்ரோலியத்திலிருந்து வர சிலிக்கான் ஜெல். லாஸ்ட் லேயர் பிளாஸ்டிக். பாருங்க, கிழிச்சா கூட கிளியாது. இந்த நாப்கின் பார்த்தீங்கன்னா ஹெர்பல், ஈகோ ஃப்ரெண்ட்லி, ஆன்டி பாக்டீரியல், பயோடிகிரேடபிள், சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி மார்க்கெட்டில் இருக்கிற நாப்கின்ங்க. பாருங்கள், ஃபஸ்ட் லேயரே எவ்வளோ இழுத்தா கூட இழுக்க முடியல. இதை எப்படி பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணியிருக்கிறது. செகண்ட் காட்டன்னு வச்சுருக்காங்க. எல்லாம் பாருங்கள், காட்டனே எப்படி இருக்குது, இழுக்கவே முடியல. கடைசி லேயர் இதுவுமே பலூன் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஈகோ ஃப்ரெண்ட்லி, பயோடிகிரேடபிள்னு போட்டிருக்காங்க. நம்ம ஃபெமினைன் சானிடரி நாப்கின் இங்கே பாருங்கள், அதே 100 ml தான், லீக்கேஜ் இல்லை. 5 டெக்னாலஜியோட 9 லேயர்ஸ், FDCA சர்டிஃபிகேட். தூக்கி போட்டால் மக்கி போயிருங்க, லீக்கேஜ் இருக்காது. இந்த 100 ml வாட்டரும் ஒரு சொட்டு கூட வெளியே வரல. ஃபஸ்ட்டு லேயர் காட்டன் லேயர். செகண்ட் ஒன் 5 டெக்னாலஜி, ஆனியான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். இதுவுமே கிளாத்னால செஞ்சது, தூக்கி போட்டால் மக்கிரும். நெக்ஸ்ட்டு சர்ஜிக்கல் காட்டன். அடுத்த லேயர் சர்ஜிக்கல் காட்டனில் தான் இந்த நம்ம ஜெல், ஆலோவேரா ஜெல்லை வந்து பேக்கெட் மாதிரி பண்ணி வச்சுருக்கு. இதை புழிஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராதுங்க.
பீரியட்ஸில் நீங்கள் எவ்வளோ 30 ml வரைக்கும் blood வெளியே வரும். ஓவர்ஃப்ளோவே இருந்தாலுமே இது வந்து வெளியே வராது, லீக்கேஜ் இஷ்யூ இருக்காது. இதுவுமே சர்ஜிக்கல் காட்டன். இங்கே பாருங்க. அண்ட் லாஸ்ட் லேயர் இது வந்து ஏர்லைட் பேப்பர். கிழிஞ்சா கிழிஞ்சிட்டு தாங்க வரும், பபுள் மாதிரிலாம் வராதுங்க பாருங்க. அந்த கம்முமே வந்து ஃப்ரூட் கம்மு, FDA சர்டிஃபிகேட். இதை அப்படியே நீங்கள் தூக்கி கொண்டு போய் போட்டிங்கன்னா 6 மாசத்துல மக்கி போயிடும். இது ஓப்பன் க்ளோஸு. உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற நாப்கின்க்கும் நம்ம ஃபெமினைன் நாப்கின்க்கும் நீங்கள் லைவாகவே அப்சார்ப்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி எவ்வளோ காட்டன் இதில் இருக்குங்கிறத செக் பண்ணியிருப்பீங்க. இந்த நாப்கின்ல எவ்வளோ ரஃப்பாக இருக்குது, எவ்வளோ வந்து அப்சார்ப் இல்லாமல் இருக்குங்கிறதும் பார்த்துருப்பீங்க. ஃபெமினைன் சானிடரி நாப்கின் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பீரியட்ஸை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. ஹாப்பி டே எவ்ரி டே.